السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 385. இந்த ரியாது சாலிஹின் கிதாபுடைய 385ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு நஹி அன் சுஆலில் இமாமதி வக்தியாரி தர்கில் விலாயாதி இதா லம் யதஅய்யன் அலைஹி அவ் ததுஉ ஹாஜத்து இலைஹி என்ற தலைப்பில் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸ்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஜாமியா ரஃபீக் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்யும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹ் தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 385ஆம் நாள் பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அதிகாரத்தை கேட்டு பெறுவதும் இருக்கும் அதிகாரத்தை தேவையின்றி விடுவதும் கூடாது என்ற தலைப்பில் கீழ் அமையக்கூடிய பாடத்தை இன்று நாம் பேச இருக்கின்றோம். அப்போ இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மொத்தம் 3 விஷயங்கள். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு புதிய பாட தலைப்பை நம்ம துவங்க இருக்கிறோம். அந்த பாட தலைப்பு என்ன, அதனுடைய அர்த்தங்கள் என்ன, அதை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை முதலாவதாக நம்ம பேச இருக்கிறோம். இரண்டாவதாக அந்த பாட தலைப்பிற்காக அந்த பாட தலைப்பிற்கு தோதுவாக சன்னிகண்டவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து சில ஆயத்துக்களை நமக்கு தொகுத்து வழங்குவார்கள். அந்த ஆயத்துகளுக்கான தர்ஜுமா என்ன, அதனுடைய தஃப்சீர் என்ன என்பதை பற்றி இரண்டாவது காரியமாக பேச இருக்கிறோம். மூன்றாவது விஷயம், இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதல் ஹதீஸ், அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, அதனுடைய கருத்து சுருக்கம் என்ன, தர்ஜுமாக்கள் என்ன என்பதை பற்றி மூன்றாவது விஷயமாக பேச இருக்கிறோம். அப்போ இந்த 3 விஷயங்களை புதிந்ததாக மாத்திரமே இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ அதிகாரத்தை கேட்டு பெறுவதும் இருக்கும் அதிகாரத்தை தேவையின்றி விடுவதும் கூடாது என்ற தலைப்பில் இந்த பாடம் அமைந்தனா, அப்போ இந்த தலைப்பை ஒத்ததாகவே இதற்கு பொருத்தமாகவே இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஆயத்துக்களும் இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸுகளும் இந்த தலைப்பும் அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம அந்த தலைப்புகளையும் அந்த ஆயத்துக்களையும் அந்த ஹதீஸுகளையும் வாசிக்கும் பொழுது முழுமையாக நம்ம தர்ஜுமா வைப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 81வது பாடம். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 81வது பாடமாக இருக்கு. அப்ப இதுவரையிலும் நம்ம 80 பாடங்களை முழுமையாக பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம். அந்த 80 பாடங்களில் பார்த்த அனைத்து ஹதீஸுகளையும் ஆயத்துக்களையும் நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்து அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு விளக்கம் வழங்குவார். இப்போ 81வது பாடத்தை நம்ம பேச இருக்கிறோம். இந்த பாட தலைப்பு என்ன? பாபு நஹி அன் சுஆலில் இமாரதி வக்தியாரி தர்கில் விலாயாதி இதா லம் யதஅய்யன் அலைஹி அவ் ததுஉ ஹாஜத்து இலைஹி என்பதாக இதனுடைய தலைப்பு அமைகின்றது. இதனுடைய தர்ஜுமாவும் முதலாவதாக நம்ம பார்க்கிறோம். பாபு நஹி அன் சுஆலில் இமாரதி, அதிகாரத்தை கேட்டு பெறுவதை விட்டும் தடுக்குதல் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமும், வக்தியாரி தர்கில் விலாயாதி, இன்னும் பொறுப்புகளை விடுவதை தேர்வு செய்வது, இதாலம் யதஅய்யன் அலைஹி, அந்த பொறுப்பின் மீது அவன் குறிப்பானாலே தவிர, அவன் குறிப்பாகவில்லை என்றால், அவ் அல்லது ததுஉ ஹாஜத்து இலைஹி, அந்த பொறுப்பின் பக்கம் தேவை என்பது அவனை அழைக்கின்றது என்றாலோ,
அந்த பொறுப்புகளை விடுவதை தேர்வு செய்வது அதுவும் தடுக்கப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் அமைகிறது. மொத்தம் 2 விஷயத்தை இந்த பாட தலைப்புல நமக்கு சொல்லி தராங்க. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, பொறுப்பை கேட்டு பெறக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு பதவி ஏற்ற ஒரு தலைவராக ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பொறுப்பாளராக ஒருத்தர் இருக்கிறாரோ அப்படின்னு சொன்னா, அவரிடத்துல போய் உங்க பொறுப்பை நீங்க விட்டுருங்க, உங்க பொறுப்பு என்கிட்ட கொடுங்க, நான் சிறப்பா செய்யறேன், உங்க பொறுப்பு என்கிட்ட கொடுத்து பாருங்க, நான் எப்படி சிறப்பா செய்யறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்ப இது போன்ற ஒரு காரியத்தை சொல்லி அந்த பொறுப்பை வாங்குறது இருக்குதா இல்லையா, இதுதான் கேட்டு பெறுறது. இதுவும் இதுல கட்டுப்பட்டதாக இருக்கு. இன்னொன்னு சொல்றாங்க, ஷஃபாத்தின் மூலமாக பொறுப்பை கேட்குதல். அப்ப ஷஃபாத்னா சிபாரிசு மூலமாக. ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா, அவருக்கு கீழே கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, அவர்கிட்ட சொல்லி வைக்கிறது. அவர்கிட்ட சொல்லி வைக்கிறீங்க, அந்த பொறுப்பு நமக்கு வந்து அப்படி தள்ளி விடுங்க, அந்த பொறுப்பு எனக்கு எப்படியாவது தர பாருங்க அப்படின்னு பெரிய பெரிய ஆட்களை ரெக்கமெண்டேஷன் சொல்றோமா இல்லையா, அப்படி இது சிபாரிசு செஞ்சு அந்த பொறுப்பை அடைவது, அந்த பொறுப்பை தேடுவது, இது வந்து தடை செய்யப்பட்டதாக இருக்கு. அப்போ இதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம். அப்ப பொறுப்பு என்பது தானால் வரணும், அல்லாஹ்வால் அமைத்து தரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதில் சிறப்பு. அதுவே ஒருத்தர் இருக்கக்கூடிய பொறுப்பை பிடுங்குதலோ, இல்ல பொறுப்பில் இருக்கக்கூடிய எவர்கிட்டயே போய் பொறுப்பை கேட்கிறது, இல்ல அந்த பொறுப்பு யார்கிட்ட கேட்டா கிடைக்குமோ அவர்கிட்ட போய் பொறுப்பை கேட்கிறாங்கிறது. அப்ப இது போல தகுதி என்பது, இது போல செயல்கள் என்பது இஸ்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அப்போ இதை தவிர்த்து கொள்ளுதல் நல்லது. அப்போ அதை பற்றி பேசக்கூடிய பாடம், அந்த காரியத்தை தடுக்கப்படுவது என்ன என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடங்கள். இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு சொன்னா, வக்தியாரி தற்கில் விழாயா, பொறுப்புகளை விடுவதை தேர்வு செய்வது. யாரு பொறுப்புல இருக்கிறான்? ஒரு அரசர் இருக்கிறார், ஒரு ஆளுநர் இருக்கிறான்னு சொன்னா, தன்னிடம் இருக்கக்கூடிய பொறுப்பை அவர் விடுவதை தேர்ந்தெடுக்கிறது. என் பொறுப்புல இருந்து விலகிடலாம் இருக்கேன், என் பொறுப்புல இருந்து நான் ராஜினாமா பண்ணிடலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஒரு தலைவருக்கு வகுப்பானது கிடையாது. அப்ப தலைவருக்கு தகுதியான ஒன்று கிடையாது. அப்ப பொறுப்பை விடுவது என்பது தடை செய்யப்பட்டது. எப்போதுமே பொறுப்பை விடக்கூடாதா? பொறுப்பை ஏற்றுட்டு அது விடுவதற்கு அனுமதியே இஸ்லாத்துல கிடையாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அதுக்கு 2 ஷரத்து சொல்லித்தராங்க. அதுதான் இந்த தலைப்பு. இதா லம் அலைஹி, அந்த பொறுப்பின் மீது அவன் குறிப்பாகவில்லை என்றால் அந்த பொறுப்பை விடுவது பொறுப்பு. அப்போ பொறுப்பின் மீது குறிப்பாக, அப்ப இவனை தவிர யாருமே பொறுப்புல செய்ய கிடையாது. அப்ப ஒரு அரசர் இருக்கிறான்னு சொன்னா, ஒரு ஆளுநர் இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் மட்டும்தான் அந்த பொறுப்புக்கு தகுதியானவர். அந்த சமுதாயத்துல எல்லாருமே ஜாகிர்களா இருக்காங்க, எல்லோருமே மடையர்களாக இருக்கிறாங்க, யாருக்கு ஒன்றும் தெரியாது, பொறுப்பு எப்படி செய்யணும் தெரியாது, மக்களுக்கான ஹக்கை எப்படி நிறைவேற்றணும் தெரியாது. அப்ப இது போன்ற தெரியாதவர்களாக இருக்கக்கூடிய சமயத்துல அந்த பொறுப்புக்கு யாருக்கு ரொம்ப தகுதியானவர் சொல்லுங்க? அந்த பொறுப்பாளிகள் ரொம்ப தகுதியானவர். அப்போ அந்த ஆளுநர் தான் அந்த கூட்டத்திலேயே பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மிக தகுதியானவராக இருக்கிறார். அப்படின்னு சொன்னா அவர் எந்த விதத்திலேயும் அந்த பொறுப்பை விடக்கூடாது. அப்போ அந்த பொறுப்புக்கு இங்க சொல்லப்பட்ட விஷயம் என்ன? லம்ய தயன் ஆகிய அந்த பொறுப்பின் மீது குறிப்பாகலன்னா இவர் தான் அந்த பொறுப்புல இருக்கின்ற ஒரு அவசியம் கிடையாது. இவர் அல்லாத எத்தனையோ, இவரை தவிர ஆட்சிகளை நல்லபடியாக செய்யக்கூடிய சிறப்பான முறையில் ஆற்றக்கூடியவர்கள் எக்கச்சக்கமானவர்கள் கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுக்காக இந்த பொறுப்பை விட்டுக் கொள்ளலாம், விட்டுக் கொடுக்கலாம். விட்டு கொடுத்து நான் பொறுப்பை இத்தனாலும் செஞ்சுட்டப்பா, எனக்கு பின்னால் இவர் சிறப்பா செய்வார், எனக்கு நம்பிக்கை இருக்கு, இவருடைய ஆர்வம் இவருடைய ஆட்களை நான் பார்த்திருக்கிறேன், இவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவரை நியமித்து அந்த பொறுப்பிலிருந்து அப்பொழுது அந்த பொறுப்பை விடுவது கூடும் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்ப இது ஒரு ஷரத்து, முதல் கண்டிஷன். 2வது சொல்றாங்க பாருங்க, அல்லது அந்த பொறுப்பின் பக்கம் தேவை என்பது அழைக்கும், தேவை என்பது அவனை அழைக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப பொறுப்பின் பக்கம் தேவை என்பதுன்னா, ஒரு அரசனாக இருக்கிறார், ஒரு ஆளுநராக இருக்கிறார் சொன்னா அந்த பதவியின் பக்கம் அவனுக்கு தேவை இருக்கு. இந்த பதவியின் மூலமாக சில சம்பாத்தியம் வருதுன்னு வைங்க, இல்ல சில பலாபலங்கள் அவனுக்கு இருக்குன்னு வைங்க. அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பதவி அவனுக்கு விட்டுட்டான்னு சொன்னா வேற வேலை அவனுக்கு கிடைக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும், தொலைச்சிக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு அரசர் இருக்கிறார், அவர் ஒரு ஊனமுற்றவராக இருக்கிறார். எந்த ஊனமுற்றது சொன்னா அவரால் பேச முடியும், அவரால் முகத்தை அசைக்க முடியும், தவிர அவர் எதுவுமே செய்ய முடியாது. அவரால் அவருடைய கைகாலைகளை அசைக்க முடியாது, கை செயலந்துரும், கால் செயலந்திருக்கு, அப்ப எதுவுமே அவரால் செய்ய முடியல. வெறும் அரசாட்சியில உட்கார்ந்து அந்த பதவியை அருமையாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆனா இப்படி
அருமையாக செஞ்சு அவருடைய பொறுப்புகளை கண்ணியமாக கரெக்டாக ஆட்களை வைத்து நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆனா அந்த பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடியவராக இருக்கிறார் சொன்னா இதற்கான வழி என்ன? இப்ப இவருடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த பொறுப்பு தான் சரியான விஷயம். அப்ப இந்த பொறுப்புல இருந்து அவர் போயிட்டாருன்னு சொன்னா அவர் வேலைக்கு அவரால் போக முடியுமா? முடியாது. ஏன்னா கை கால் இல்லை, ரொம்ப கஷ்டம். வேற வேலைகள் செய்து அவருடைய மனைவிக்கான அவருடைய பிள்ளைகளுக்கான ஹக்கை இவர் நிறைவேற்றுவது ரொம்ப கஷ்டமாயிருமா இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு அரசர் இருக்கிறார். இந்த பதவி தான் இவருடைய வாழ்க்கைக்கு ஒரு வாழ்வாதாரமாக இந்த பதவியின் மூலமாக வரக்கூடிய சம்பாத்தியத்தை கொண்டுதான் இவருடைய குடும்ப வாழ்வு. இவர் இந்த பதவியின் மூலமாக தான் இதற்கு கண்ணியம் கிடைக்கிறது. இவர் ஒரு மனுஷனாக கருதப்படுகிறார், ஒரு அரசராக கருதப்படுகிறார் சொன்னா அவரு அந்த பதவியை விடுவது கூடாது என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ அந்த பதவியின் மீது காஜு தலைக்குதா இல்லையா? தேவை அந்த பதவி மீது இருக்குதா இல்லையா? அப்ப இதனால இந்த பதவி விடுவது கூடாது. அதுவே இவருக்கு ஆட்சி கிடையாது. ஒரு அரசு நல்ல திரகாத்திரமா இருக்கிறார். இந்த பதவியை விட்டா, இந்த அரசு ஆட்சியை விட்டா வேற வேலையும் செய்ய முடியவரால. அப்படின்னு வரும் பொழுது அவர் இந்த அரசு ஆட்சியை விட்டு விட்டு வேற வேலை செய்ய போகலாம். அப்படிப்பட்ட சூழலில இந்த அரசு ஆட்சியை விட்டு கொடுத்து விட்டு அப்பொழுது செல்வது கூடும் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்ப ஒன்று அந்த அரசாட்சி பக்கம் அவன் குறிப்பாகவில்லை என்று சொன்னால் பதவியை விடக்கூடாது. இன்னொன்று அந்த ஹாஜித் என்பதும் அவனை அழைக்கவில்லை என்று சொன்னால் விடக்கூடாது என்று நமக்கு இந்த தலைப்பின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். அப்ப ரெண்டு விஷயம் வச்சுங்களா? பதவியை கேட்டு பெறுவது, இருக்கக்கூடிய பதவியை விடுவது. இதை பற்றி பேசக்கூடிய பாடம் தான் இந்த பாடம். இது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி வரக்கூடியதாக தான் இந்த பாடத்தில் அமையக்கூடிய ஆயத்துக்களும் அதிகங்களும் நமக்கு அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ இந்த தலைப்பிற்கான சில அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். இப்போ முசன்னிப்பட்டவர்கள் கொண்டு வரக்கூடிய குர்ஆன் ஷரீஃபிலிருந்து கொண்டு வரக்கூடிய அந்த ஆயத்தை நம்ம பார்ப்போம். அல்லாஹு தஆலா சொன்னா تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين என்று சொல்லப்படக்கூடிய ஆயத். இந்த ஆயத்திற்கான தர்ஜிமாவும் முதலாவதாக பார்ப்போம். தில்க தாருல் ஆகிரத்து, ஆகிரத்தில் உள்ள மறுமை நாளில் உள்ள இந்த வீடாகிறது. அந்த வீட்டினை நாம் ஆக்குவோம். இல்லதீன ஒரு கூட்டத்தார்களுக்கு ஆக்குவோம். எத்தகைய கூட்டத்தார்கள்? லா யுரீதூன அலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. லா யுரீதூன அவர்கள் நாட மாட்டார்கள் அலுவன் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயர்வையும் நாட மாட்டார்கள். இந்த பூமியில் எந்த ஒரு உயர்வையும் அவர்கள் நாட மாட்டார்கள். வலா ஃபஸாதா, இன்னும் இந்த பூமியில் எந்த ஒரு குழப்பத்தையும் அவர்கள் ஏற்படுத்த மாட்டார்கள். எந்த ஒரு குழப்பத்தையும் அவர்கள் நாட மாட்டார்களே. அத்தகைய கூட்டத்தார்களுக்கு அந்த ஆசிரியர் என்ற வீடை நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் ஆக்கிபத்து இன்னும் சிறப்பான புகழ் பெற்ற முடிவாகிறது. அது அல்லாஹை அஞ்சி வாழக்கூடிய தக்குவா உடையவர்களுக்கே குறித்தானது என்று அல்லாஹ் கூறக்கூடிய ஆயத்தாக இந்த ஆயத் அமைகின்றது. அப்போ இதுதான் இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாவாக இருக்கு. அப்ப இந்த ஆயத்திற்கான தஃசீரை நம்ம பார்க்கும் பொழுது தஃசீர் இப்னு ஜௌஸில சொல்லக்கூடிய விளக்கத்தை நம்ம இந்த ஆயத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அதுல சொல்றாங்க, தில்க தாருல் ஆகிரத்து, இந்த வறுமை வீடாகிறது. இந்த வறுமை வீடுனா எதை குறிக்கக்கூடியதாக இருக்கு? அப்ப இதன் மூலமாக அல்லாஹ் ஜன்னத்தை நாடக்கூடியவனாக இருக்கான். அப்போ சுவனம், அந்த சுவனம் இருக்குதா இல்லையா, அதை தான் அல்லாஹ் வீடுன்னு சொல்றான். அந்த ஆகிரத்தான வீடுனா அந்த சுவனம் தான். அப்போ நான் நன்மைகள் செய்து என்னுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களுக்கு தரக்கூடிய அந்த சுவனம் இருக்குதா இல்லையா, அந்த சுவனமாகிறது. அந்த சுவனத்தை நாம் ஆக்குகின்றோம், நாம் ஆக்குவோம். இல்லதீன ஒரு கூட்டத்தார்களுக்கு ஆக்குவோம். எத்தகைய கூட்டத்தார்கள்? லா யுரீதூன உலுவன் ஃபில் அர்த், இந்த பூமியில் எந்த ஒரு உயர்வையும் நாட மாட்டார்களே, அத்தகைய ஒரு கூட்டத்தார்களுக்கு நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இந்த உலுவன் என்பதற்கு இந்த தஃசீரர் சொல்லும் பொழுது ஒரு 5 அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். முதல் அர்த்தம் பார்க்கும் பொழுது சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா பகை என்று சொல்கிறார்கள். பகைனா அகந்தை, ஆணவம், பெருமை என்ற அர்த்தம் கொடுக்கிறார்கள். அப்ப இந்த பூமியில் எந்த ஒரு பெருமையும் எந்த ஒரு அகந்தையும் அவர்கள் காட்ட மாட்டார்களே, அத்தகையவர்கள் என்ற அர்த்தம் இவர்கள் கொடுக்கிறார். இரண்டாவது அர்த்தம் பார்க்கும் பொழுது ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் அஷ்ஷரஃபு வல் ஐஸு என்று சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்தில் கண்ணியத்தை நாடுவது, அப்ப அதாவது எனக்கு மேல நிறைய சிறப்பு கிடைக்கணும்,
நிறைய கண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு சிறப்புகளையும் கண்ணியத்தையும் தேடி ஓடுதல் இருக்குதா இல்லையா? அத்தகைய ஒரு அர்த்தத்திற்கும் இதை வழிபாட்டுக்குரியதா இருக்குன்னு சொல்றாங்க. மூணாவதாக அவ்வுல்மு என்று சொல்றாங்க. யாரு? வகாக்கு அதிகமாக சொல்லும் பொழுது உல்மு அநீதம் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். அப்ப இந்த உலகத்தில் எந்த ஒரு அநீதமும் செய்யாமல் இருப்பார்களே அத்தகைய தலைவர்கள் என்று அர்த்தம் கொடுக்கிறார். நாலாவது அர்த்தம் யஹ்யபுன் ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது அஷ்ஷிர்க் என்று சொல்றாங்க. அல்லாஹ்விற்கு இணை வைக்குதல் என்ற அர்த்தமும் இந்த அழுவன் என்பது வரும். அப்ப அல்லாஹ்விற்கு எந்த ஒரு இணையும் வைக்க மாட்டார்களே அத்தகைய குற்றக்காரர்களுக்கு அப்படின்னு வரும். ஐந்தாவது அர்த்தத்தை பார்க்கும் பொழுது இமாம் காத்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது அல் இஸ்திக்பாரு அலில் ஈமான் என்று சொல்றாங்க. ஈமானை ஏற்றுக்கொள்வதை விட்டும் பெருமை எடுத்துக் கொள்வது. அப்போ ஒருத்த காபிரா இருக்கிறான், அவன்கிட்ட ஈமானை எட்டி வைக்கப்படும் பொழுது, அவனிடத்துல அழைப்பு பணி செய்யப்படும் பொழுது அவன் என்ன சொல்றான்? ஈமான் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் சரியானமா இருக்குது, ஆனா இந்த இஸ்லாத்தை ஏற்றுன்னு சொன்னா என்னுடைய பெருமானம் போயிருந்தேன். இவனே இஸ்லாத்தை ஏற்றுட்டு போயிட்டானே, அப்படி என்னுடைய மக்கள் என்னை குறைவாக பேசக்கூடியவராக இருக்கிறான் சொல்றான். அவன் யாரு? தன்னுடைய பெருமையின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்காதவனாக இருக்கு. அவனுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் உண்மையான அல்லாஹ் ஒருவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், எல்லாமே அவனை ஈமான் கொள்றான். ஆனா அந்த ஈமானை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு இது அவன் மனசுல வரல. எதனால? அவன் மனசுல பெருமை இருக்கு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா மற்றவங்களுக்கு நம்ம அடிபடிச்சு போகணும், நம்ம காஃபிரா இருந்தா நம்ம தான் ராஜா, இவன் தெரிஞ்சு நம்ம அடிமையா போகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பெருமை அடிக்கிறான்னு சொன்னா இப்படிப்பட்ட அர்த்தத்திற்கும் வரக்கூடியதாக இருக்கும் என்று நம்ம பார்த்துக்கிறதையும் சொல்லி தருகிறார்கள். அப்படி இந்த உலகத்தில் ஈமான் இருப்பதற்கு எந்த ஒரு பெருமையும் கொள்ள மாட்டார்களே அத்தகைய கூட்டத்தார்களுக்கு நாம் சுவனத்தை ஆக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருப்பான் என்று சொல்றார். அடுத்தபடியாக வலா பசாதன், இன்னும் எந்த ஒரு குழப்பத்தையும் அவர்கள் நிகழ்த்த மாட்டார்கள் இந்த உலகத்தில். அப்ப இந்த பசாதன் என்பதற்கு இரண்டு அர்த்தம் கொடுக்கிறாங்க. முதலாவது இமாம் இக்ரிமாரதிகள் அவர்கள் சொல்லும் பொழுது அல் அமது பில் மஆசி என்று சொல்றாங்க. அப்போ பாவமான காரியத்தை செய்தல், அதுதான் பசாத். இந்த உலகத்தில் எதெல்லாம் பாவமான காரியம் இருக்குதோ அதையெல்லாம் செய்யாதவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னதை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்றாங்க. இரண்டாவது அர்த்தம் இப்னு ஸாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது அத்துஆஉ இலா கைரி இபாதத்தில்லாஹ் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வை வழிபடும் அல்லாதது, அல்லாஹ்வை வழிபடுவது அல்லாதது காரியத்தின் பக்கம் இவன் அழைப்பு பணி செய்யறது, அழைப்புதல் செய்யுது. அப்ப அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு பணி செய்ய மாட்டான். அல்லாஹ் அல்லாத வேறு ஒரு இபாதத்து, வேறு ஒரு வழிபடுதல், வேறு ஒரு கடவுளை வழிபடும் விஷயத்துல அழைப்பு பணி செய்யக்கூடியவனாக இருப்பானே, இவர் இதுதான் உண்மையான பசாத் என்று இவர்கள் சொல்லி தருகிறார்கள். அப்ப ரெண்டு அர்த்தம் இதுக்கு வரும். அப்படி இந்த உலகத்தில் பசாதை நிகழ்த்தாதவர்களுக்கு அல்லாஹ் நாம் அவர்களுக்கு சுவனத்தை ஆக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தபடியாக இறுதி முடிவாகிறது. இறுதி முடிவுனா சொல்றாங்க புகழ் பெற்ற சிறப்புக்குரிய இது இறுதி முடிவு. அதாவது ஒரு இறுதி முடிவு கொடுத்துதான் அல்லாஹ் அவனை நல்லவனா தீயவனா என்பதை தீர்மானிக்கக்கூடியவனாக இருப்பான். அவன் சுவனவாதியா நரவாதியா என்பதை அவருடைய இறுதி முடிவு தான் முடிவு செய்யும். இந்த உலகத்தில் ஒருத்தன் எப்படி இருக்கிறான் நாட்டுல சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தில் ஒருத்தவன் பாவம் செய்து கொண்டே இருப்பான் தன்னுடைய காலம் வரையிலும், ஆனால் தன்னுடைய ஆக்குமத்துல கடைசி காலத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அவன் தௌபா செஞ்சு இஸ்லாத்தை ஏற்று அவன் முஸ்லீம் ஆகிவிட்டு அவன் சுவனவாதி ஆகி இருப்பான். இப்படியும் சில நபர்களை அல்லாஹ் ஆக்குவான். இன்னும் சில நபர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததுல இருந்து அவருடைய இறப்பு வரைக்கும் நல்ல இபாதத்துகளை செய்து கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ்வை வழிபட்டுக் கொண்டே வணங்கி கொண்டே இருப்பார், நல்ல தக்குவா உடையவராக இருப்பார். ஆனா இறுதி காலத்துல அவன் பௌத்து நெருங்கக்கூடிய சமயத்துல அவன் துர்க்கதாகி, அவன் காஃபிராகி, வேறு ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டு அவன் குஃபாராகிவிடுவான். குஃபாராகிவிட்டு அவன் நரகவாதியாக ஆகிவிடுகிறார். இப்படியும் சில நபர்களை அல்லாஹ் ஆக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்படுகிறார்கள். அப்ப ஆக்கிபத் என்பது ஒரு முஸ்லிமுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அததான் அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆக்கிபத்து இன்னும் அப்படி புகழ்பெற்ற இறுதி முடிவாகிறது. அது அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய, அஞ்சு வாழக்கூடிய முத்தகீன்களுக்கே, தக்வாவுடையவர்களுக்கே உள்ளது என்று அல்லாஹ் கூறக்கூடிய ஆயத்தாக இந்த ஆயத்தை அமைகின்றது. பாருங்க, அல் கஸஸ் சூரத்துல் கஸஸ்ல 83வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்று நமக்கு சொல்றாங்க. இப்போ சந்திப்பட்டவர்கள் கொண்டு வந்த ஆயத்தை நம்ம முழுமையாக பார்த்தாச்சு. இப்ப அடுத்தபடியாக முதலாவது ஹதீஸ் அமையக்கூடிய இந்த ஹதீஸை பற்றி நம்ம பேசுவோம். முதலாவது ஹதீஸ் 674வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாருக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், அப்போ அதற்கு அதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை முதலாவது பார்ப்போம். இந்த ஹதீஸுடைய கருத்து சொல்கிறத முதல்ல பார்ப்போம். இதுல சொல்றாங்க, அபூ சயீத்
அப்துல் ரஹ்மான் சபராவதியும் மற்றவர்களுக்கு பதிவிக்கப்படக்கூடிய அதீத்தாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், அப்துல் ரஹ்மானே, நீ பதவிகளை அதிகாரத்தை நீ கேட்டு பெறாதே. ஏனென்றால் அந்த அதிகாரத்தை நீ கேட்டு அதை பெற்றுக்கொண்டால், கேட்பதில் இல்லாமல், அதாவது அந்த அதிகாரத்தை நீ கேட்காமல் அந்த அதிகாரம் இடத்தில் வரும் பொழுது அதை நீ பெற்றுக் கொள்ளும் பொழுது அதன் மூலமாக அல்லாஹ் உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான், நீ உதவி செய்யப்படக்கூடியவனாக இருக்கிறான். அதுவே ஒரு பதவியை நீ கேட்டு பெற்று அந்த பதவி உனக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த பதவியின் பக்கம் அல்லாஹ் உன்னை பொறுப்பாளனாக சாட்சி விடுவான். அப்ப அந்த பதவிக்கு நீயே பொறுப்பாளனாக ஆகிடுவ. அப்போ அதற்கு அல்லாஹுடைய உதவி என்பது உனக்கு கிடைக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்றாங்க, ஒரு சத்தியத்தின் மீது, ஒரு காரியத்தின் மீது நீ சத்தியம் செய்துவிட்டால் அந்த சத்தியத்திற்கு பின்பு அந்த சத்தியத்தை விட சிறப்பான ஒரு காரியத்தை நீ பார்க்கின்றாய் என்று சொன்னால் அந்த சத்தியத்தை நீ குறித்து அந்த சிறப்பான காரியத்தை நீ செய். பின்பு அந்த சத்தியத்தை குறித்ததற்காக கஃபாரா என்று சொல்லப்படக்கூடிய பரிகாரத்தை நீ செய்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். இந்த செய்தியை அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு ஹதீஸ் மூலம் கற்றுத் தருகிறார்கள். இதுதான் அந்த ஹதீஸிற்கான ஒரு கருத்து சுருக்கம். இப்ப பாருங்க, இந்த ஹதீஸ் யாரை பற்றி அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றால், வான் அபீ ஸஈத் அப்துல் ரஹ்மான் பின் சமுரத ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஸஈத் என்று சொல்லப்படக்கூடிய சமுரா என்பவருடைய மகனான அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. ரலியல்லாஹு அன்ஹு قال, அந்த அப்துல் ரஹ்மான் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், யா அப்துல் ரஹ்மான், யா அப்துல் ரஹ்மான், ஓ அப்துல் ரஹ்மானே, யா அப்துல் ரஹ்மான், யா அப்துல் ரஹ்மான் இப்னு சமுரா, சமுராவுடைய மகனான அப்துல் ரஹ்மானே, லா தஸ்அலில் இமாரத, அதிகாரத்தை நீ கேட்காதே என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை, எந்த அதிகாரத்தை நீ கேட்டு பெறாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள் என்று அவங்க சொல்றாங்க. அப்போ இது அப்துல் ரஹ்மான் இப்னு சமுரா என்று சொன்னால் யார்? அவர்களை விட்டு ஒரு சின்ன அறிமுகம் நமக்கு கொடுக்கிறாங்க. இவர்கள் குறைஷியில் உள்ள அபிஷரி என்ற குலத்தை சார்ந்தவராக இருக்கிறார் என்பதை சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இவர் மக்காவை சேர்ந்தவராக இருக்கிறார். அந்த மக்காவிற்கு பின்பு பஸ்ரா நாட்டில் இவர் வாழ்ந்தவராக இருக்கிறார் என்று சொல்றாங்க. அப்போ அந்த மக்காவுடைய அந்த பகா மக்கா இருந்தா இல்லையா, மக்காவுடைய வெற்றி நாள், அந்த வெற்றி நாளில் இவர் இஸ்லாத்தை ஏற்றவராக இருக்கிறார் என்று சொல்றாங்க. அப்ப இதுதான் இவருடைய இயற்பெயரான்னு கேட்டா, இதற்கு முன்னால் இவருக்கு ஒரு பெயர் இருந்துச்சான், அப்துல் கஅபா என்று ஒரு பெயர் இருந்துச்சு. அப்ப அந்த பெயரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி அப்துல் ரஹ்மான் என்பதாக இந்த சஹாபிக்கு வைத்தார்கள் என்று சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 14 ஹதீஸுகளை இவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்று சொல்றாங்க. இவங்களை பற்றி சொல்லும் பொழுது மிக தாழ்மையானவர்களாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு தாழ்மை சொன்னா, மழை பெய்தால் அதை தானாகவே சாலையில் இறங்கி அதை சுத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. மழை பெய்து சாலையெல்லாம் ஒரு மாதிரி சகதியா இருப்பாங்க இல்லையா, அந்த சகதிகளை எல்லாம் தானே சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வெள்ளந்தி மனதுடைய ஒருவராக இருக்கிறார் என்பதை நமக்கு மிக அருமையாக சொல்லித் தராங்க. தன்னுடைய இந்த பஸ்ரா நாட்டுல ஹிஜ்ரி 50 அல்லது 51 இவர்கள் வஃபாத் ஆனார்கள் என்ற செய்தியில் நமக்கு அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்ப அத்தகைய சஹாபிதை உண்டு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி எந்த ஒரு அதிகாரியை நீங்க தேர்வு செய்யாதீங்க என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு கேட்குதலும் இன்றி அந்த பதவி கொடுக்கப்பட்டால் அந்த பதவியின் மூலம் அந்த பதவியின் மீது நீ உதவி செய்யப்படுவாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நீ யார்கிட்டையும் கேட்டு அந்த பதவி யார் மூலமாக, யாருடைய சிபாரிசு மூலமாகவோ அந்த பதவியின் இடத்துல வந்து அப்படி ஒரு இடத்துல அந்த பதவி கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அதன் மீது நீ உதவி செய்யப்படுவார். அப்போ அதை சிறப்பாக ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றலை எல்லாம் உனக்கு வழங்குவோம், அதை சிறப்பாக நடத்தக்கூடிய விஷயத்தை எல்லாம் உனக்கு வழங்குவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியா இன்னும் அந்த பதவி என்பது, அந்த அதிகாரம் என்பது கொடுக்கப்பட்டால் கேட்பதன் மூலமாக, அப்போ யாருக்கையாவது கேட்டு அந்த பதவியை பெற்றுக் கொண்டால் என்று சொன்னால் உக்கிர்த்த இளையரா, அந்த பதவியின் பக்கம் நீ பொறுப்பாளனாக ஆக்கப்பட்டு விடுவாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அந்த பதவிக்கு உன்னையே பொறுப்பாளனா நம்ம ஆக்கிடுவோம். நீதான் பேர் வச்சுட்ட அந்த பதவியை, நானா கொடுத்த நீதான் கேள்வி கண்டு கொண்டாய், அதனால் இந்த பதவியை நீயே அப்படியே செஞ்சுக்கோ
நீயே இந்த பதவிக்கு பொறுப்பேற்றுக்கோ என்று சொல்லி அல்லாஹ் அந்த பதவியை விட்டும் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்யாமல் விலகி வரக்கூடியவனாக இருக்கான் என்று சொல்லவாதிசவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க. இது மட்டும் கிடையாது, இதற்கு பொதுவான இன்னொரு ஹதீஸை சொல்லவாதிசவர்கள் சொல்லி தருகிறார்கள். من طلب القضاء واستعان عليه بالشفعاء من طلب القضاء واستعان عليه بالشفعاء وكل إليه என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை கற்றுத் தருகிறார்கள். அப்ப யார் பதவியை தேர்ந்தெடுத்து அந்த பதவியின் மூலமாக தன்னை குறிப்பாக்கிக் கொள்வார்களோ, எப்படி ஷஃபாஅத் செய்வதன் மூலமாக யார் தேவை சிபாரிசு செய்து யார் அந்த பதவியை பெற்றுக் கொள்வானோ அவன் அந்த பதவியின் பக்கம் அவன் பொறுப்பாளனாக ஆக்கப்பட்டு விடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னதாக ஒரு ஹதீஸை சொல்லியிருக்கிறார். இந்த ஹதீஸை இது பொதுவாக கொண்டு வருகிறார். இன்னும் சொல்றாங்க, ஒமன் நக்கராக அலைஹி அன்ஸலல்லாஹு லஹு மலக்கை யுஸத்திதுஹு என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஹதீஸை எழுதுகிறார். அப்ப யார் அந்த பதவியை வெறுத்தவனாக, அப்ப கட்டாயப்படுத்தப்பட்ட நிலையில ஒருத்தவன் இந்த பதவி கொடுக்கப்படுது, ஒருத்தன் வேணாம்னு சொல்றான், இருந்தாலும் அந்த பதவியின் மீது அவனுக்கு கொடுக்கப்படுறான், அந்த பதவி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு உதவி செய்யக்கூடிய அவனுக்கு உதவி செய்யக்கூடிய மலக்கை அல்லாஹ் அவனுக்கு இறக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸுடைய கருத்தை ஒத்ததாக தான் இந்த ஹதீஸ் வருது. அப்ப அந்த பொறுப்பை நீயே கேட்டு ஆகுதுன்னு சொன்னா அவனுக்கு உதவி கிடைக்காதுப்பா. அதை நீ கேட்காமல் தானாகவே உன்னிடம் வந்து சேரும் பொழுது அதற்கு அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, ஒய்தா அலஃப்த அலா யமீனின், இன்னும் ஒரு சத்தியத்தின் மீது நீ சத்தியம் செய்தால், ஒரு காரியத்தின் மீது சத்தியம் செய்து பின்பு அந்த சத்தியம் அல்லாத காரியத்தை நீ பார்க்கின்றாய், எப்படி கைரம் மினஹா அந்த சத்தியத்தை விட சிறந்ததான முறையில் நீ பார்க்கின்றாய், சிறந்ததாக பார்க்கின்றாய். அப்போ ஒரு சத்தியம் நீ செஞ்சுட்ட, உன் பதவியில் இருக்கக்கூடிய காலத்துல நீ ஒரு சத்தியம் செய்து விட்டாய், இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சத்தியம் செஞ்சுட்ட, பின்பு அந்த சத்தியத்தை விட சிறப்பான காரியத்தை பார்க்கறான்னு சொன்னா எப்படி, இந்த சத்தியத்தை முடித்தால்தான் மக்களுக்கு நலன் என்பது இருக்கு. இந்த சத்தியத்தை ஒரு செய்ய மாட்டோம், ஒரு சத்தியம் செஞ்சுட்டு ஒரு காரியத்தை, ஆனா இந்த கட்டத்துல இந்த காரியத்தை செய்வதன் மூலமாக தான் மக்களுக்கு நலன், இந்த காரியத்தை செய்வதன் மூலமாக தான் மக்களுக்கு பலனாக இருக்கக்கூடியதாக இருக்குன்னு சொன்னா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட விஷயத்தை நீ பார்த்தேன்னு சொன்னா பத்தி நீ கொண்டு வா, அல்லது ஒன்றை கொண்டு வா, எத்தகைய ஒன்று ஹுவ கைரும் கைரானதாக இருக்குமே அத்தகைய அந்த ஒன்றை, அப்ப சிறப்பான அந்த காரியம் இருக்குமா இல்லையா, அந்த ஒன்றை நீ கொண்டு வானா அந்த சிறப்பான காரியத்தை நீ செய்து முடி என்று சொல்கிறார்கள். செய்துவிட்டு இன்னும் நீ கஃபாரா செய்துவிடு, பரிகாரம் செய்துகொள், உன்னுடைய அந்த சத்தியத்தை விட்டும். அப்போ நீ செய்த அந்த சத்தியத்தின் காரணமாக, அந்த சத்தியத்தை விடுத்ததன் காரணமாக நீ கஃபாரா செய்துவிடு, பரிகாரம் செய்துகொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப சத்தியத்துடைய பரிகாரம் நிறைய விஷயத்துல இருக்கு. ஒரு சத்தியம் செய்து ஒருவர் முறித்து விட்டால் நிறைய காரியத்தை சொல்லுவாங்க. ஒண்ணு தொடர்படியாக சில நோன்புகளை நோக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க, அல்லது ஒரு 40 கிறிஸ்டியன்களுக்கு உணவளிக்க வேண்டும், விருந்தளிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இது போன்ற நிறைய கஃபாராக்கள் இருக்கு. அப்ப இது போன்ற பரிகாரத்தை செய்து கொண்டு உன் சத்தியத்தை முடித்ததற்கான அந்த பாவத்தை நீ தீர்த்துக் கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அப்போ சத்தியத்தை எப்போ நம்ம உடைக்கலாம் அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை உடைத்ததற்கு பின்பு இந்த காரியத்தை செய்வதுதான் சிறந்தது. ஒரு சத்தியத்தை விட சிறந்த ஒரு காரியத்தை பார்க்கணும்னு சொன்னா அந்த காரியத்தை உடனே செஞ்சிடக்கூடாது. அந்த சத்தியத்தை உரைத்ததற்கு பின்பு, அதாவது சத்தியத்தை நான் முடிக்கிறேன், இந்த சத்தியத்தை நான் நிறுத்திக் கொள்கிறேன் என்று நியத்து வைத்து விட்டு என்று சொல்லிவிட்டு அந்த காரியத்தை செய்வது சிறந்த ஒரு காரியம் என்று சொல்லித் தருகிறார்கள். அதுக்கு முன்பாக செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுவும் அனுமதிக்கப்பட்டதுதான். அவன் சத்தியத்தை குறிக்காம அந்த சிறப்பான காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய சத்தியத்தை குறிக்கிறான்னு சொன்னாலும் ஓகே தான், அதுவும் அனுமதிக்கப்பட்டதுதான் என்பதாக நமக்கு கடுமையாக சொல்லி தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சரிங்களா, பாருங்க. முத்தஃபக்குன் அலைஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்தில் இந்த 81வது பாடமான இந்த பாடத்தை குறித்த செய்திகளையும் அதற்கு கீழே சன்னி பண்ணவர்கள் கொண்டு வந்த இந்த ஆயத்துகளையும் இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாக்களையும் அதற்கு கீழே அமையக்கூடிய இந்த முதல் ஹதீஸ் இதற்கான ஒரு கருத்து சுருக்கம் அதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் அனைத்தையும் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 2வது ஹதீஸை குறித்த செய்திகள்
அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.